ஓம் சாந்தி. ஸோ இன்றைய முரளி 7/9/2025 31/12/2006 என்று சொன்ன மகா வாக்கியம். அவ்யக்த பாப்தாதா மதுவனம். தலைப்பு: திடச்சங்கல்பம் மற்றும் மாற்றத்திற்கான சக்திகளால் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைகளுக்கு விடை கொடுத்து தீர்வுகளின் சுரூபமாகுங்கள். என்னாகணும்? காரணங்களுக்கு பதிலாக நிவாரணம், அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி பாபா நம்மளை எப்படி பார்க்குறார்? இன்று புதிய யுகத்தை படைப்பவரான பாப்தாதா புது வருடத்திற்காகவும் புதிய யுகத்திற்காகவும் எங்கும் உள்ள தனது குழந்தைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளார். இதுக்காக தான் வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கிறாரு? வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக. குழந்தைகளான நீங்களும் எல்லா இடங்களில் இருந்தும் வாழ்த்துக்களை தெரிவிக்கவே இங்கு வந்துள்ளீர்கள். இல்லையா? 31/12ன்னா இதுக்கு பாபா வாழ்த்து சொல்கிறாருன்னு பார்த்தேன். ஆமாம், நீங்கள் புது வருடத்திற்காக மட்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளீர்களா அல்லது புதிய யுகத்திற்காகவுமா? எப்படி உங்களுக்கு புதிய வருடத்தை பற்றிய சந்தோஷம் உள்ளதோ அதே போல் உங்களுக்கு புதிய யுகத்தை பற்றிய சந்தோஷமும் உள்ளது. ஆகவே பிராமண ஆத்மாக்களாகி நீங்கள் அதே அளவில் புதிய யுகத்தையும் நினைக்கின்றீர்களா? புதிய யுகம் உங்களின் கண்களின் முன்னால் வருகிறதா? வருதா? புது வருடம் இங்கே உள்ளது என்பது உங்களின் இதயங்களில் இருப்பதைப் போல் உங்களின் புதிய யுகமும் வந்துவிட்டது என்பதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இந்த புதிய யுகத்தின் விழிப்புணர்வு நெருக்கமாக இருக்கிறதா? உங்களின் சரீரத்தில் பிரகாசிக்கும் ஆடை உங்களின் முன்னால் வருகிறதா? பாப்தாதா உங்களுக்கு இரட்டை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகளாக உங்களின் மனங்களுக்கும் கண்களுக்கும் முன்னால் புதிய யுகத்தின் காட்சிகளும் இயற்கை காட்சிகளும் தோன்றுகின்றனவா? புதிய யுகத்தில் உங்களின் சரீரங்கள், மனங்கள், செல்வம் மற்றும் உறவுமுறைகள், மனிதர்கள் அனைத்தும் எப்படி இருக்கும்? மிக மேன்மையானவை. அத்துடன் உங்களிடம் சகல வேற என்ன இருக்கும்? பேறுகளின் பொக்கிஷ களஞ்சம் இருக்கிறது. இன்று நீங்கள் பழைய உலகில் இருக்கிறீர்கள். புதிய ராஜ்யத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களின் ராஜ்யம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இன்று நீங்கள் இங்கே இரட்டை பணிக்காக வந்துள்ளீர்கள். என்ன இரட்டை பணி? நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுத்து புதிய வருடத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்துள்ளீர்கள். அதேபோல் நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுக்க வந்துள்ளீர்களா? அதே போல் பழைய வருடம் அல்லது நீங்கள் பழைய சுபாவத்திற்கும் பழைய உலகின் சம்ஸ்காரங்களுக்கும் நடத்தைக்கும் விடை கொடுக்கவும் வந்துள்ளீர்களா? ஏன் அப்படி சொல்கிறாரு? புது வருடத்தில் என்ன பண்ணுவாங்க? புது புது ரெவல்யூஷன் கொண்டு வருவாங்க. இந்த வருஷம் எப்படி போகிறேன்? அப்போ பாபா சொல்றார், போன வருஷம் கொடுத்துருப்பீங்கள, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது இலகுவானது. ஆனால் எது கஷ்டம்? உங்களின் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுப்பது அதே போல் இலகுவானதா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்களும் மாயைக்கு விடை கொடுக்க வந்துள்ளீர்களா அல்லது வருடத்திற்கு விடை கொடுக்க மட்டும் வந்தீர்களா? அவளுக்கு விடை கொடுக்க விருப்பம்தானே? அல்லது உங்களுக்கு மாயுடன் சிறிதளவு அன்பு உள்ளதா? நீங்கள் அவளை உங்களுடன் சிறிது அதிக காலம் வைத்திருக்க விரும்புகின்றீர்களா? இன்று எல்லா இடங்களிலும் உள்ள குழந்தைகளாக நீங்கள் உங்களின் பழைய சுபாவங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும்
விடை கொடுப்பதை தூண்ட விரும்புகிறார். உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? அல்லது நீங்கள் மாயைக்கு விடை கொடுக்க விரும்பினாலும் அவள் இன்னமும் வருகிறாள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த தினத்தில் திடச்சங்கல்பத்தின் சக்தியால் உங்களின் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புதிய யுகத்தினதும் புதிய வாழ்க்கையினதும் சம்ஸ்காரங்களுக்கு கொடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? இது சாத்தியம், இது நடக்க வேண்டும் என உணர்பவர்கள், உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்குது என்று உணர்பவர்கள் என்ன பண்ணணும்? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? அச்சா, உங்களின் கையை உயர்த்தாதவர்கள் நீங்கள் இன்னமும் சிந்திக்கின்றீர்களா? இரட்டை வெளிநாட்டுக்காரர்கள் தமது கைகளை உயர்த்தினீர்களா? தைரியம் இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பார்க்குறார் அப்படியே. எல்லாரும் உயர்த்தவில்லை. அச்சா, இரட்டை வெளிநாட்டுக்காரர்கள் புத்திசாலிகள். உங்களுக்கு இரட்டை போதை உள்ளது. கவனமாக இருங்கள். ஒவ்வொரு மாதமும் பாப்தாதா பெருப்பேற்றை பார்ப்பார். நீங்கள் தைரியசாலி குழந்தைகள் என்பதை இட்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் புத்திசாலியாக பதிலளிக்கின்றீர்கள். ஏன்? உங்களின் தைரியமான ஓர் அடியுடன் நிச்சயமாக பாபாவிடமிருந்து 1000 அடிகள் உதவியை பெறுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு உரிமை உள்ளது. 1000 அடிகள் உதவிக்கான உரிமை உங்களுக்கு உள்ளது. மாயை உங்கள் தைரியத்தை அசைக்க முயற்சி செய்கின்றால் அவ்வளவுதான். நீங்கள் நன்றாக தைரியத்தை பேணுவதை பாப்தாதா பார்க்கிறார். அவரின் இதயபூர்வமாக பாப்தாதா உங்களை பாராட்டுகிறார். எவ்வாறாயினும் நீங்கள் தைரியத்தை பேணுகிறீர்கள். ஆனால் அத்துடன் கூடவே நீங்கள் வீணான எண்ணங்களையும் உருவாக்குகின்றீர்கள். என்ன வீணான எண்ணம்? நான் இதை செய்கிறேன், அது நடக்க வேண்டும், நான் நிச்சயமாக அதை செய்வேன், எனக்கு தெரியவில்லை, தெரியாது என்ற எண்ணங்கள் உருவாக்குவது உங்களின் தைரியத்தை பலவீனமாக்குகிறது. இடையில் என்ன வருது? ஆனால் என்பது இருக்கிறது. நான் இதை செய்கிறேன், ஆனால் நான் அதை செய்ய வேண்டும், ஆனால் நான் முன்னால் பறக்க வேண்டும், ஆனால் இது உங்களின் தைரியத்தை தளம்பலடைய செய்கிறது. ஆகவே ஆனால் என்பதை பற்றி நினைக்காதீர்கள். நீங்கள் அதை செய்யவே வேண்டும். தந்தை உங்களுடன் இருக்கும் பொழுது ஏன் அது நடக்காது? அதனால் தந்தையின் சகவாசத்தில் எந்த விதமான என்ன இருக்கக்கூடாது? தந்தையின் சகவாசத்தில் ஆனால் என்பதும் இருக்க முடியாது. எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் என்ன புதுமையை ஏற்படுத்துவீர்கள்? உங்களின் தைரியம் என்ற பாதத்தை உறுதியாக்குங்கள். மாயை அசையும் வகையிலும் உங்களின் பாதங்கள் அசையாத வகையிலும் உங்களின் தைரியம் என்ற பாதத்தை பலப்படுத்துங்கள். எது? மாயை அசையணும், நீங்கள் அசையக்கூடாது. எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் இந்த புதுமையை ஏற்படுத்துவீர்களா? அல்லது நீங்கள் சில வேளைகள் உறுதியாக இருப்பீர்களா? சில வேளைகளில் தளம்பல் அடைவீர்களா? நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் தானே? உங்கள் எல்லோருடைய கடமையும் தொழிலும் என்ன கடமையும் தொழிலும்? நீங்கள் உங்களை என்னவென்று அழைக்கின்றீர்கள்? அதை நினையுங்கள். நீங்களே யாரு? உலக உபகாரிகள், உலகை மாற்றுபவர்கள். இதுவே உங்களின் தொழில். அப்படிதானே?
என்னம்மா அப்படிதானே? எனவே சில வேளைகளில் பாப் தாதா இனிமையாக வியப்படைகிறார். எப்படியான வியப்படைகிறார்? உங்களிடம் உலகை மாற்றுபவர்கள் என்ற பட்டம் உள்ளதல்லவா? இருக்கா? நீங்கள் உலகை மாற்றுபவர்களா? அல்லது உங்கள் லண்டனை அல்லது இந்தியாவை மாற்றுபவர்களா? கரெக்டாக லண்டன்னு சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் உலகை மாற்றுபவர்களா? நீங்கள் கிராமங்களில் வசித்தால் என்ன, வேற எங்கே வசித்தால் என்ன, லண்டனில் வசித்தால் என்ன, அல்லது அமெரிக்காவில் வசித்தால் என்ன, நீங்கள் எல்லோரும் யார்? உலக உபகாரிகள். உலக உபகாரிகள் தானே. நீங்கள் அத்தகையவர் என்றால் என்ன பண்ணணும்? உங்களின் கையை உயர்த்துங்கள். உறுதியாகவா? கையும் உறுத்தலை, உறுதியும் இல்லை. அல்லது இது 75% அப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் 75% உலக நன்மையாளர்களா? மற்ற 25% இல்லாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உள்ளதா? உங்களின் சவால் என்ன? நீங்கள் இயற்கையையும் நிச்சயமாக மாற்றப் போகின்றீர்கள் என இயற்கைக்கும் சவால் விடுத்துள்ளீர்கள். எனவே உலக மாற்றுபவர்களாக இயற்கை மாற்றுபவர்களான உங்களால் என்ன சுயத்தை மாற்ற முடியாதா? சக்தி சேனையர் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த வருடம் உங்களுக்காகவும் பிராமண குடும்பத்தினருக்காகவும் உங்களின் பட்டம் என்ன பட்டம்? உலகை மாற்றுபவர்கள் என்பதே ஆகும். இது என்னவென்றால், முதலில் புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. எனவே நீங்கள் உங்களின் தொழிலில் நடைமுறை ரூபத்தை வெளிப்படுத்துவீர்கள் தானே. நீங்கள் சுய மாற்றத்தை விரும்புகிறீர்கள். பாப் தாதாவும் அதை விரும்புகின்றார். நீங்கள் அதை அறிவீர்கள். உங்கள் லட்சியம் என்னவென்று பாப் தாதா உங்கள் எல்லோரையும் கேட்கும் பொழுது என்ன லட்சியம் சொல்கிறீங்க? தந்தைக்கு சமமானவர் ஆகுதல் என்றே நீங்கள் சொல்கின்றீர்கள். இது சரிதானே? நீங்கள் தந்தைக்கு சமமானவர்கள் ஆக விரும்புகின்றீர்கள் தானே? அல்லது நீங்கள் அதை பார்த்து கொள்வீர்களா? பார்த்து கொள்வீர்களா? நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீர்களா? எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் 70ஆம் ஆண்டை, அதாவது எந்த வருடம் அது? 2006 பூர்த்தி செய்து இப்பொழுது 71ஆம் ஆண்டில் இருக்கின்றீர்கள். எங்கேயாம் ஆரம்பிச்சு பாப் தாதாவும் ஏதாவது அற்புதத்தை செய்வதன் மூலம் நீங்கள் இதை செய்து காட்ட வேண்டும் என்றே விரும்புகின்றார். உங்கள் எல்லோரிடமும் மிகுந்த உற்சாகத்துடன் சேவை செய்வதற்கு பல்வகையான நிகழ்ச்சிகள் உள்ளன. நீங்களும் அதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகள் நீங்கள் வெற்றி நிறைந்தவர் ஆகுவதை இட்டு பாப்தாதா சந்தோஷப்படுகிறார். எனவே வீணாக போவதில்லை. ஆனால் நீங்கள் ஏன் சேவை செய்கின்றீர்கள்? நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? தந்தை வெளிப்படுத்துவதற்காகவே. எனவே இன்று தந்தை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்கள் தந்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அதை செய்யவே வேண்டும். ஆனால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் என்ன பண்ணணும்? உங்களை வெளிப்படுத்துங்கள். உங்களை வெளிப்படுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? எப்படி? நான் தான் பிரம்மகுமாரி. சிவசக்திகளே பேசுங்கள். இந்த வருடம் நீங்கள் உங்களை சிவசக்திகளாக வெளிப்படுத்துவீர்களா? நீங்கள் இதை செய்வீர்களா?
இங்கே யாரும் பேசாதனால பொறுப்பாக இருக்கிறவங்கள பிடிக்கிறாங்க. ஜனக் பேசுங்கள், நீங்கள் அதை செய்வீர்களா? தாதி சொல்கிறாங்க, நாங்கள் அதை செய்யவே வேண்டும். முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் உங்களின் சகபாடிகள், இரண்டாம் வரிசையில் உள்ள ஆசிரியர்களாக நீங்கள் இந்த வருடம் அதை செய்வீர்கள். நீங்கள் அதை ஏதோ ஒரு வேளையில் செய்வீர்கள் என்றில்லை, ஆனால் அதை செய்வதன் மூலம் நடைமுறையில் காட்டுவீர்கள். அச்சா, ஆசிரியர்கள் எல்லோரும் தமது கைகளை உயர்த்தினீர்களா? அல்லது சிலர் தனது கையை உயர்த்தவில்லையா? அச்சா, மதுபனத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் மதுவனம் நெருக்கமாக உள்ளது. இந்த திகதியையும் நேரத்தையும் குறித்து கொள்ளுங்கள். என்ன திகதி, என்ன நேரம்? நேரம் 20 மணி. அந்த சொல்கிற நேரத்தில் பாபா சொல்கிறார். இப்போ நேரத்தை குறித்து கொடுத்துக்கணும், நீங்கள் உங்கள் வாட்டுக்கு அவர் அந்த டைமில் வாணி நடத்தும்போது சொல்கிறார். பாண்டவ சேனையினர், பாண்டவர்களால் நீங்கள் எதை செய்து காட்டப் போகின்றீர்கள்? வெற்றியாளர்கள் பாண்டவர்கள், சில வேளையில் மற்றும் வெற்றியாளர்கள், ஆனால் நீங்கள் வெற்றியாளர் பாண்டவர்கள். இதை நீங்கள் இந்த வருடமே செய்து காட்டப் போகின்றீர்களா? அல்லது நான் என்ன செய்வது? மாயை வந்தால், நான் விரும்பாத போதும் அவள் வந்தால் என கூறுவீர்களா? மாயை இறுதி வரை வருவதை நிறுத்த மாட்டாள் என பாப்தாதா உங்களுக்கு முன்னர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் கடைசி வரைக்கும் வருவோம். ஆனால் என்ன எவ்வாறாயினும்னா என்ன? மாயின் கடமை வருவது, உங்களின் கடமை என்ன? வெற்றியாளராகுவது. அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, நான் அதை விரும்பவில்லை. எனினும் மாயை வந்தால் அது நடந்து விட்டது என நினைக்காதீர்கள். இப்பொழுது இந்த வருடத்தின் கூடவே அந்த வார்த்தைகளும் உங்களை விடை கொடுக்க செய்ய வைக்க வேண்டும் என்றே பாபா விடை வைக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்பி, நல்லவரையில் நீங்கள் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பீர்கள் தானே. எனவே நீங்கள் மணி அடிக்கும் பொழுது அது எதற்கான மணியாக இருக்கும்? நாளின் முடிவிற்கா, வருடத்திற்கு முடிவிற்கா, அல்லது மாயைக்கு விடை கொடுப்பதற்கா? இரண்டு விடயங்கள் உள்ளன. ஒன்று, நீங்கள் மாற்றத்தின் சக்தியின் பலவீனமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கின்றீர்கள். நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள் என பாப்தாதாவும் மகிழ்கின்றார். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள், ஆனால் உங்களின் மாற்றத்திற்கான சக்தி குறைவாக இருப்பதால் சிலது மாற்றப்படுகிறது, ஏனவை எஞ்சி விடுகின்றன. இரண்டாவது பலவீனம் திடசங்கல்பமாகும். உங்களுக்கு மிக நல்ல எண்ணங்கள் உள்ளன. இன்று பாப்தாதா பல வாழ்த்து மலர்கள், சத்தியங்கள், புத்தாண்டுக்கான தீர்மானங்கள் போன்றவற்றை கண்டார். மிக நல்ல கடிதங்கள் பல வந்துள்ளன. வாழ்த்து மடல்கள், கடிதங்கள், புத்தாண்டு தீர்மானங்களுடனான குறிப்புகள் என்பவற்றால் மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் இதை செய்து காட்டுவீர்கள் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, பாப்தாதா வரும்போது என்ன ஆகுது? சைடில் பெரிய பெரிய டேபிள் போட்டு என்ன பண்ணுறாங்க? வாழ்த்து மடல்கள், இமெயிலில் வந்தது இல்லையா, போயம்ஸு, கிஃப்ட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். பாபா சொல்லார் பாருங்கள், அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க, வந்திருக்குது அப்படின்றார். நல்ல கடிதங்கள் வந்துள்ளன, வாழ்த்து மடல்கள் எல்லாம் வந்திருக்குது.
எனவே நீங்கள் செய்து காட்டுவீர்கள், அது நடக்கவே வேண்டும், நீங்கள் இப்படி ஆக வேண்டும். பல மில்லியன் மடங்கு அன்பும் வினைகளும் எல்லாமே பாப்தாதை வந்தடைந்துள்ளன. எவ்வாறாயினும் பாப்தாதா இப்பொழுது இந்த 2 சக்திகளை கீழ்கோடிடுகின்றார். ஒன்று என்ன? திடச்சங்கல்பம் குறைவாக இருத்தல். இந்த பலவீனத்திற்கான காரணம் கவன ஈனமும் மற்றவர்களை பார்த்தலும். அது நடக்கும், நான் அதை செய்கிறேன், நான் அதை செய்வேன், நான் அதை நிச்சயமாக செய்வேன். இந்த வருடம் பாப்தாதா எல்லா வேலைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு விடை கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார். பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பாபா கேட்குறார், பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அவ்வாறாக நீங்கள் அதற்கு விடை கொடுக்க வேண்டும். இந்த வருடம் பாப்தாதா எதுக்கு விடை கொடுக்கணும்? காரணங்கள் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும். இல்லை பாபா, நான் செஞ்சிருப்பேன் தான், ஆனால் என்னோடய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருந்தது, அதனால் செய்ய முடியல. வரணும்னு நினச்சேன்தான் பாபா, ஆனால் வழியில் ஏதாவது ஆகிப்போச்சு பாபா. ஏதாவது ஒரு காரணத்தை என்ன பண்ணுறோம், சொல்கிறோம் இல்லையா? வெயில் காலத்தில் பாருங்கள், சென்டருக்கு வாங்கன்னா எல்லாம் ஆசை தான் பாபா, இப்போ கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லைன்னா பேரம்பேத்தி வந்துட்டாங்க இல்லையா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பனிக்காலம் வந்தால் ஒரே பனி பாபா. என்ன பண்ணுறது பாபா? இப்படி தீர்வுகள் மட்டுமே இருக்க வேண்டும். காரணங்களை முடித்து விடுங்க. பிரச்சனைகள் முடிய வேண்டும். நீங்கள் தீர்வுகளின் சொரூபமாக வேண்டும். காரணம் நீங்களாகவோ உங்களின் சகபாடிகளாகவோ ஒன்று கூடலோ அல்லது சூழ்நிலைகளோ எதுவுமாக இருந்தாலும் பிராமண அதிகாரத்தில் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைகள் என்னவா மாறணும்? தீர்வுகள் என்று மாற்றப்பட வேண்டும். இன்று காலை அமிர்த வேளை நீங்கள் பாபாவுடன் இந்த விடயங்களை பற்றி பேசினீர்கள். அதாவது இந்த பொது வருடத்தில் நீங்கள் ஏதாவது புதுமையாக செய்வீர்கள் என்பது இல்லையா? எனவே இப்பொழுது இந்த 2 வார்த்தைகளும் முடியும் வகையில் நீங்கள் புது வருடத்தை கொண்டாட வேண்டும் என பாப்தாதா வருகின்றார். மற்றவர்களை ஈடேற்றுபவர் ஆகுங்கள். நீங்களே ஒரு காரணம் ஆகினால் என்ன, அல்லது வேறொருவர் காரணம் ஆகினால் என்ன, மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் ஆகுங்கள். கருணை நிறைந்த ஓர் ஆத்மா ஆகுங்கள். நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருந்து ஒத்துழைப்பை கொடுத்து அன்பை பெறுபவர் ஆகுங்கள். எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் என்னவென்று குறிப்பிடுவீர்கள்? என்னன்னு குறிப்பிடுவீர்கள்? முன்னர் நீங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் குறிப்பாக ஏதாவது ஒன்றை குறிப்பிடுவது வழக்கம். உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? எனவே இந்த வருடம் பாப்தாதா மேன்மையான தூய எண்ணங்களுக்கான வருடமாக, திடச்சங்கல்பமான எண்ணங்கள், அன்பும் ஒத்துழைக்குமான எண்ணங்களுக்கான வருடமாக மட்டும் குறிப்பிடாமல் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் என்றே பாபா விரும்புகிறார். ஒவ்வொரு வருடம் என்ன பண்ணுறாங்க? பாபா ஒரு வருடத்தை தபஸ்யா ஆண்டுன்னு கொண்டாடுறாரு இல்லையா? அதை ஒவ்வொரு வாரம் ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறார் ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த வருடம் என்னவா இருக்கணும்? அந்த
அந்த வருடம் முழுவதும் அதை கொண்டாடுறவங்களாக இருக்கக்கூடாது, அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களாக மாறணும். குறிப்பிடாமல் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் என்றே பாபா விரும்புகிறார். யாராவது உங்களுக்கு எதிர்மறையான எதையும் கொடுத்தாலும் திடசங்கல்பின் சக்தியையும் மாற்றுவதற்கான சக்தியும் உங்களின் சதா சகபாடிகள் ஆக்குங்கள். திடசங்கல்பம் மாற்றக்கூடிய சக்தி, பரிவர்த்தனை. நீங்கள் எதிர்மறையான எதையும் என்ன பண்ணணும்? சாதகமாக மாற்றுவதற்கான பாடநெறியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் இல்லையா? பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் மற்றவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால் எதிர்மறையான எதையும் சாதகமாக மாற்ற முடியாதா? மற்றவங்களுக்கு சொல்கிறோம், ஆனால் உங்களுக்கு மாற்ற முடியாதா? மற்றவர்கள் புறத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளார்கள். எனவே ஆதிக்க உட்பட்டவர்கள் மீது உங்களுக்கு கருணை உள்ளது. உயிரற்ற விக்கிரகங்கள் உங்களின் ரூபங்கள் தானே. பாரதத்தில் வழிபடும் இரட்டை வெளிநாட்டுக்காரங்களின் ரூபங்களும் உள்ளதல்லவா? நீங்கள் தில்வாலா ஆலயத்தில் உங்களின் உருவங்களை கண்டுள்ளீர்கள் தானே. மிகவும் நல்லது. நீங்கள் உயிரற்ற விக்கிரகங்கள் கருணை நிறைந்தவையாக இருக்கும் பொழுது, அந்த விக்கிரகங்கள் முன்னால் செல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை கொள்ளுங்கள், கருணை கருணை. எனவே முதலில் என்ன பண்ணணும்? உங்களின் மீதே சதா கருணை கொள்ளுங்கள். அதன் பின்னர் பிராமண குடும்பத்தின் மீது கருணை கொள்ளுங்கள். ஏன்? பிராமண குடும்பத்து மேலே என்ன கருணை? சிலர் தமது சம்ஸ்காரங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தால், அவர்கள் பலவீனமாக இருந்தால், அந்த வேளையில் அவர்கள் விவேகமற்றவர்களாக ஆகுகின்றார்கள். அதனால் கோபப்படாதீர்கள். பாப்தாதா கோபத்தை பற்றிய அதிக எண்ணிக்கையான அறிக்கைகளை பெறுகிறார். கோபம் இல்லாவிட்டால் நீங்கள் அதன் குழந்தைகள் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள். சரி, கோபம் இல்லை, அப்போ என்ன? அதோடைய குழந்தைகள் என்ன? அதிகார தோரணையும் கோபத்தின் குழந்தையே. ஆகவே ஒரு குடும்பத்தின் வயதான குழந்தைகளின் மீதான அன்பு குறைந்து என்னாகுது? பேர குழந்தைகள் மீது அதிக அளவு அன்பு ஏற்படுவதைப் போல கோபமே தந்தை அதிகார தோரணையும் தவறான போதையின் பல வகைகள் உள்ளன. அப்போ என்னது பாபா சொல்றாரு? அதிகாரம் என்பது என்ன? பேர குழந்தைகள். கோபம் என்பது தந்தை. போதையில் பல வகைகள் உள்ளன இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு பண போதை, ஒருத்தருக்கு பதவி போதை, உங்களின் புத்தியின் போதை, உங்களின் கடமையின் போதை இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய வகையான சேவையின் போதை, அவை அனைத்துமே அதிகார தோரணை தான் இல்லையா? சேவை செய்யும்போது ஒரு போதை, அதிகாரம் பண்ணும்போது ஒரு கடமை, நான் தான் இதை செய்ய முடியுன்ற போதை, அனைத்துமே அதிகார தோரணை தான். எனவே கருணை நிறைந்தவர் ஆகுங்கள், இரக்கம் காட்டுங்கள். பாருங்கள், புதிய ஒரு வருடத்தில் நீங்கள் ஒருவர் மற்றவர்களின் வாய்களையும் என்ன பண்ணுறீங்க? இனிப்பூட்டுகின்றீர்கள். நீங்கள் வாழ்த்துக்களையும் கொடுக்கின்றீர்கள், அவர்கள் வாய்களையும் இனிமையாக்குகின்றீர்கள் அல்லவா? எனவே வருடம் முழுவதும் எந்த விதமான கசப்பையும் காட்டாதீர்கள். அவர்கள் வாய்களை இனிமையாக்குகிறார்கள், நீங்கள் வாய்களை மட்டும் இனிப்பாக்கக்கூடாது. ஆனால் வேற என்ன இனிப்பாக்கணும்? உங்களின் முகங்களும் இனிமையாக வேண்டும். உங்களின் முகங்கள் எப்பொழுதும் இனிமையாகிறது என்ன? ஆன்மீகத்தின் அன்பால் நிரம்பியிருப்பதுடன் எப்பொழுதும் புன்னகைத்த வண்ணம் இருக்க வேண்டும். கசப்பு எதுவும் இருக்கக்கூடாது. உங்களின் பெரும்பாலானோர் பாப்தாதாவுடன் இதயபூர்வமாக உரையாடும் பொழுது நீங்கள் உங்களை பற்றி நேர்மையாக பாபாவிடம் சொல்கின்றீர்கள். ஏனென்றால்
வேறு எவரும் அதை கேட்க மாட்டார்கள். உலகத்தில் அப்படித்தானே, கேட்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? அப்படியா? அங்கே கேட்டுட்டா அவங்க பிரச்சனை, அது அவங்க சும்மாவாக இருப்பாங்க இல்லையா? ஏன் எல்லாரும் இந்த கண்ட்ரியில் நாயை வளர்க்குறாங்க? அது உட்காருனா உட்காருது. அன்றைக்கி வாக்கிங் போனேன், அந்த அம்மா அப்படி நல்ல வெயில் அடிக்குதுன்னு அப்படியே உட்காந்துக்குது. இது பக்கத்தில் உட்காந்து அப்படியே உட்காந்து. அப்போ ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்தா நம்ம பாபா மேலே சொல்கிறார்கள், நம்ம சொன்ன மாதிரி கேட்குறதுக்கு ஒன்று வேணும். இப்போ கூட இருக்கிறவங்க கேட்க போகிறதில்ல இல்லையா? கூட இருக்கிறவங்க போய் அவங்களோட வச்சுக்க போகிறதில்ல இல்லையா? சீக்ரெட்னு என்ன அர்த்தம்? சீக்ரெட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் இல்லை, உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்கு சீக்ரெட்டுன்னு பேர். நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டீங்கன்னா சீக்ரெட் இல்லை அது. அந்த ஒரு ஆள் இருப்பாரா, அவர் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு அவர் என்ன சொல்வார்? அவருக்குன்னு இருப்பாங்களோ ஒரு இது, உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன்னு. ஒரு சீக்ரெட்டே இல்லை. ஆனால் பாபா கிட்ட சொன்னால் கடவுள்கிட்ட ஏன் போய் சொல்கிறாங்க? அவர் கேட்குறாரா இல்லையா, அதே ரெண்டாவது விஷயம் இல்லையா? ஆமாம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நிறைய டைமில் பாபா சொல்கிறாரு, நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் போய் வாந்தி எடுக்கிற? வாந்தி எடுக்கிறன்னு என்ன பண்ணு, வா பாபா ரூமுக்கு வா. அது சொல்லார், என் ரூமுக்கு வந்து வாந்தி எடுன்றாரு. அதனால் ஸோ பாபா சொல்ல, ஏன் பாபா கிட்ட உரையாடுறாங்கன்னா அதான், எவரும் அதை கேட்க மாட்டார்கள். எனவே பெரும்பாலாரின் பெருப்பேற்றில் கோபத்தினதும் கோபத்தின் குழந்தைகளினதும் பெரும் அறிக்கை காணப்படுகிறது இல்லையா? எனவே இந்த புது வருடத்தில் பாப்தாதா இந்த கசப்பை நீங்கள் நீக்க வேண்டும் என விரும்புகிறார். உங்களில் பலர் நீங்கள் அது வர விரும்பாவிட்டாலும் அது வருகிறது என கூறி உங்களின் சத்தியங்களை எழுதியுள்ளீர்கள். எனவே பாப்தாதா உங்களுக்கு காரணத்தை கூறியுள்ளார். அது திடச்சங்கல்பம் குறைவானதினாலே ஆகும். நீங்கள் பாபாவின் முன்னால் உங்களின் எண்ணங்களில் ஒரு சத்தியம் செய்கிறீர்கள். ஆனால் திடசங்கல்பம் எத்தகைய சக்தி என்றால், உலக மக்களும் நீங்கள் உங்களின் சரீரத்தை விட நேரிட்டாலும் உங்களின் சத்தியத்தை மீறக்கூடாது என அதை பற்றி கூறுகின்றார்கள் இல்லையா? என்ன சொல்கிறாங்க? உலக ரீதியில் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க, விட்டு விலக மாட்டோம் அப்படின்னு. ஆமாம், நம்மளும் பண்ணுறோமில்ல. சில பேர்லாம் செத்தாலும் உன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் இல்லையா? தானே சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளேருந்து போயிட்டாங்க அப்படின்னா இல்லையா? நீங்கள் இறக்க நேரிடலாம் இல்லையா? தலை வணங்க வேண்டியிருக்கலாம், உங்களை மாற்ற நேரிடலாம், சகித்து கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் தமது சத்தியத்தில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டுமே ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுகின்றார்கள். ஏனென்றால் திடசங்கல்பமே வெற்றியின் சாவியாகும். இந்த சாவி உங்கள் எல்லோரிடமும் சாவி உள்ளது. ஆனால் என்ன இருக்குது? திடசங்கல்பன்ற சாவி எல்லாத்திட்டு இருக்கு. ஆனால் என்ன ஆகுது? ஆனால் உங்களின் தேவையான பொழுது நீங்கள் அதை இழந்து விடுகின்றீர்கள். எனவே உங்களின் எண்ணங்கள் என்ன? புது வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக புதுமை ஏற்படுத்த வேண்டும். உங்களிலும் உங்களுடன் ஒத்துழைப்பவர்களிடம் உலக மாற்றத்திலும் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இதை செவிமடுக்கின்றீர்கள் தானே? எனவே நீங்கள் இதை செய்ய போகின்றீர்கள் தானே? பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்கள், 4-5 பேர். அவங்க சொல்கிறார், மூத்தோர் இதை முதலில் செய்வார்கள். நாங்கள் சிறியவர்கள் மட்டுமே நினைக்காதீர்கள். சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள். ஏன்?
குழந்தையும் தெய்வம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையின் மீது உரிமை உள்ளது. நீங்கள் இங்கே முதல் தடவை வந்திருந்தாலும் என்ன சொல்கிறீங்க? எனது பாபா என நீங்கள் சொன்னதுமே உங்களுக்கு ஓர் உரிமை உள்ளது. உங்களுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உள்ளது. அத்துடன் சகல பேர்களுக்கான உரிமையும் உள்ளது. ஆசிரியர்களே, உங்களுக்கு இடையே ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களும் பாரதத்தில் இருப்பவர்களும் ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்கள். பாப்தாதா உங்களுக்கு ஒரு பரிசை வழங்குவார். இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ உள்ள எந்த பிராந்தியம் முதல் இலக்கை கோருவார்கள், அவர்களுக்கு ஒரு தங்க கோப்பை வழங்கப்படும். இது தங்க கோப்பை வழங்கப்படும். உங்களை மட்டும் அத்துடன் உங்களின் சகபாடிகளை மட்டும் அவ்வாறு ஆக்காதீர்கள். ஏனென்றால் குழந்தைகளான உங்களின் மாற்றம் இல்லாமல் உலக மாற்றம் மெதுவாக இடம்பெறுகிறது. ஆத்மாக்கள் புதிய வகைகளில் துன்பத்தை பெறுகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். துன்பமும் அமைதியின்மையும் வளர்வதற்கு புதிய காரணங்கள் உள்ளன இல்லையா? இதனால் இப்பொழுது குழந்தைகளின் துன்பமான அழுகுறைகளை கேட்கும் பொழுது தந்தை மாற்றத்தை காண விரும்புகிறார். ஒரு மாஸ்டர் சந்தோஷத்தை அருள்பவர்களே, துன்பத்தை அனுபவர்கள் மீது கருணை காட்டுங்கள். பக்தர்களும் பக்தி செய்வதை இட்டு களைப்படைந்து விட்டார்கள். பக்தர்கள் தமது முக்திக்கான ஆஸ்தியை பெற செய்யுங்கள். உங்களுக்கு கருணை உள்ளது இல்லையா? உங்களின் சொந்த நேர அட்டவணைகளுடன் உங்களின் சொந்த சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் கருவிகள். மூத்தவர்கள் மட்டும் கருவிகள் அல்ல. எனது பாபா என கூறி அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குழந்தையும் யாரு? ஒரு கருவியே. எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுக்கின்றீர்களா இல்லவா? எனவே இப்பொழுது நீங்கள் பக்தர்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் ஒரு பரிசை பெற செய்ய வேண்டும். துன்பத்தை அனுபவர்களை அவர்கள் துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் அமைதியை வழங்குங்கள். இந்த பரிசை அவர்களுக்கு கொடுங்கள். பிராமண குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உங்களின் இதயபூர்வமான அன்பும் மற்றும் ஒத்துழைப்பு என்ற பரிசை கொடுங்கள். பிராமண குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்? அன்பும் மற்றும் ஒத்துழைப்பு. இந்த பரிசு என்ற களஞ்சியம் உங்களிடம் இருக்கிறதா? உங்களின் அன்பு ஒத்துழைப்பு உள்ளதா? அவர்கள் முக்தி அடை செய்வதற்கான சக்தி உங்களிடம் உள்ளதா? அதிகளவு களஞ்சியத்தை வைத்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். வச்சிருக்கிறீங்களா? உங்களிடம் இத்தகைய களஞ்சியம் உள்ளதா? என்ன களஞ்சியம் வச்சிருக்கிறீங்க? உங்களிடம் சிறிதளவு களஞ்சியம் மட்டுமே உள்ளதா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, உங்களிடம் சிறிது களஞ்சியம் உள்ளதா? பிரிட்ஜ் மோகன் தனது கையை உயர்த்தவில்லை. உங்களிடம் இந்த களஞ்சியம் இல்லை உள்ளதல்லவா? உங்களிடம் இந்த களஞ்சியம் இருக்கிறதா? நீங்கள் எல்லோரும் உங்கள் கையை உயர்த்தினீர்களா? உங்களிடம் இந்த களஞ்சியம் இருக்கிறதா? எனவே நீங்கள் இந்த களஞ்சியத்தால் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதை சேமித்து விட்டீர்களா? ஆசிரியர்களே, உங்களிடம் இந்த களஞ்சியம் உள்ளதல்லவா? எனவே அதை தானம் செய்யுங்கள். பெருந்தன்மையுடன் இருங்கள். மதுவனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களிடம் மதுவனத்தில் இந்த களஞ்சியம் உள்ளதா? மதுவனத்தில் எல்லா இடங்களிலும் களஞ்சியம் நிரம்பி உள்ளது. எனவே இப்பொழுது அருள்பவர் ஆகுங்கள். வெறுமன சேமிக்காதீர்கள். அருள்பவராகி தொடர்ந்து வழங்குங்கள். இது ஓகேயா? பாப்பாக்கார, இது ஓகேயா? எது ஓகே? அச்சா, இப்பொழுது உங்களால் உங்களின் மனதின் அதிபதியாகி ஒரு வினாடியில் உங்கள் மனதை ஸ்திரப்படுத்த முடிகிறதா? உங்களால்
அதற்கு கட்டளையிட முடிகிறதா? ஒரு வினாடியில் உங்களின் இனிய வீட்டிற்கு செல்லுங்கள். ஒரு வினாடில் சொர்க்கமான உங்களின் ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். உங்களின் மனம் உங்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதா? போச்சா? அல்லது அது தளம்புகிறதா? அதிபதியான நீங்கள் தகுதி வாய்ந்தவராகவும் சக்திசாலியாகவும் இருந்தால் உங்களின் மனம் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. எனவே இப்பொழுது இதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒரு வினாடியில் உங்களின் இனிய வீட்டுக்கு செல்லுங்கள். நாள் முழுவதும் அவ்வப்போது இதை பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்துங்கள். என்ன பண்ணணும்? உங்களின் மனதின் ஒருமுகப்படுத்துதல் உங்களையும் சூழலையும் சக்தி வாய்ந்ததாக ஆக்கும். இந்த மாதிரி அடிக்கடி பரந்தாமத்துக்கு ஒரு வினாடி போய் வர்றது என்ன பண்ணும்? உங்களின் மனதின் ஒருமுகப்படுத்துதல் உங்களையும் சூழ்நிலையையும் சக்தி வாய்ந்ததாக ஆக்கும். அச்சா, எல்லோரிடமும் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். எங்கும் உள்ள அதிகபட்ச மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும், எங்கும் உள்ள வெற்றியாளர் குழந்தைகள் எல்லோருக்கும், மாற்றத்தின் சக்தியுடன் சக்திசாலிகளாகும் எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும், சதா தங்களையும் தந்தையும் வெளிப்படுத்தும் குழந்தைகள் எல்லோருக்கும், சதா தீர்வுகளின் சொரூபங்களாகவும் உலகை மாற்றுபவர்களாகவும் உள்ள குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் அத்துடன் அவரின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களையும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? இத்துடன் கூடவே தந்தையின் தலை கிரீடங்களாக உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும், தலை கிரீடங்களாக உள்ள அத்தகைய குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் நமஸ்காரங்கள், ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்திசாலி ஆத்மாவாகி சதா முரளியின் மீது அன்பு வைத்திருப்பீர்களாக. எப்படி? நீங்கள் சதா சக்திசாலி ஆத்மாவாகி சதா முரளியின் மீது அன்பு வைத்திருப்பீர்களாக. இந்த படிப்பு, அதாவது முரளியின் மீது அன்பு கொண்ட குழந்தைகள் சதா சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். எந்தவித தடையும் அவர்களின் முன்னால் இருக்க முடியாது. முரளிதரின் மீது அன்பு வைத்திருப்பது எனில் அவரின் முரளின் மீதும் அன்பு வைத்திருத்தல் என்று அர்த்தம். முரளிதரின் மீது அதிகளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என நீங்கள் கூறியும், ஆனால் உங்களுக்கு முரளியை படிக்க நேரம் இல்லாவிட்டால் தந்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் எங்கே அன்பு உள்ளதோ அங்கே எந்தவிதமான சாக்கு போக்குகளும் இருக்க முடியாது. இந்த படிப்பும் குடும்பத்தின் மீதான அன்பும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான கோட்டையாகிறது. இது இந்த படிப்பும் குடும்பத்தின் மீதும் உள்ள ஸ்லோகம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வளைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன ஆவீங்க? நிஜத்தங்கம் ஆகுவீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வளைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நிஜத்தங்கம் ஆகுவீர்கள். யார் மோல்ட் ஆகிறாங்களோ. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி பாபா சொல்லிகிட்டே இருக்கார். அன்பு என்பது அக்னி. உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். அன்பு அதிகரிச்சதுன்னா அந்த யோகத்துக்கு பேர் என்ன? எரிமலை. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சக்தி வாய்ந்த எரிமலை யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வினாடி எல்லாவற்றையும் அமிழ்த்தும் சக்தியை பயன்படுத்துங்கள். சேவைக்கான சகல எண்ணங்களும் அமிழ்ந்து
போக வேண்டும் இல்லையா? அங்கே வந்து சேவை நினைவு வரக்கூடாது. நீங்கள் நிறுத்து என்று சொன்னவுடனே உங்களால் ஒரு முற்றுப்புள்ளி இடக்கூடிய அளவிற்கு அதிக அளவு சக்தி கொண்டிருங்கள். சக்தி வாய்ந்த ஒரு தடையை பிரயோகிக்க வேண்டும். பவர்ஃபுல் பிரேக், பலவீனமான பிரேக் அல்ல. அதை செய்வதற்கு ஒரு வினாடி கூட அதிக நேரம் எடுக்குமாயின் என்னாகும்? உங்கள் அமிழ்த்தும் சக்தியிலும் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்? பிரேக் வந்து என்ன இருக்கணும்? பவர் பிரேக்குன்றோம். போட்ட உடனே நிற்கணும். வந்து ஒரு வினாடி தாலும் என்ன ஆகிடும்? ஆக்சிடெண்ட் ஆகிடும்ன்ற. अच्छा, ओम शांति.